ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங். இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது தேங்காய் எண்ணெயில் கத்தாழை ஜெல்லை நம்ம ஆட் பண்ணி அதோட கிளிசரிங் ரோஸ் கலர் கிளிசரிங் சோப் பேஸை வந்து நம்ம இதில் மேலே கொஞ்சமாக நம்ம சேர்த்துருக்கோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இல்லையா சோப்பு. ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் நம்மளுக்கு இந்த சோப்பு வந்திருக்கு. இந்த சோப்பு எப்படி நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம தேங்காய் எண்ணெயில் இந்த சோப்பு வந்து கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் தான் இதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே காஸ்டிக் சோடா அண்டு வாட்டர் கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு 12 மணி நேரம் கழித்து அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு லேயாக மாதிரி ரெடியாக இருக்கும். அதாவது ஹாட்லேருந்து நம்மளுக்கு கூலாக மாதிரி ரெடியாக இருக்கும் காஸ்டிக் சோடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட நான் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே 50 கிராம் கேஸ்ட்ரோ ஆயிலும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதோட கொஞ்சோண்டு கத்தாழை ஜெல்லையுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கத்தாழை ஜெல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நாட்டு கத்தாழை செடியிலேருந்து நம்ம அந்த கத்தாழையை நம்ம எடுக்கிறப்ப அது யூஸ் பண்ணுறப்ப நல்லா கழுவி மிக்சியில் நல்லா நம்ம அரைச்சா போதும். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஜெல்லே நம்மளுக்கு அழகாக தண்ணி மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோ ஆயில், அதுக்கப்புறம் சோத்து கத்தாழை ஜெல்லு எல்லாத்தையுமே நல்லா நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட நம்ம ரெடி பண்ண காஸ்டிக் சோடா அண்டு தண்ணி கலந்து அந்த லேயும் நம்ம இதில் வந்து ஊற்றிருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் நம்மளுக்கு கண்டிப்பாக 1 ஹவர் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுதாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸில். சோப் மேக்கிங்கில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை தாங்க. பொறுமையாக நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸாக தான் ஆகும் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சோப்பு மேக்கிங் வந்து கரெக்டான அளவில் நான் ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சோப் வந்து ரெடி பண்ணனால அதை வந்து அப்படியே நான் மோல்டில் ஊற்றிட்டேன். மோல்டில் ஊற்றின பிறகு வந்து திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சோப் பேஸ் வந்து ரோஸ் கலரில் என்கிட்ட கொஞ்சோண்டு இருந்தது. சரி, அதை வந்து நம்ம மேலே அழகாக வந்து குட்டி குட்டியாக அதை நம்ம யூஸ் பண்ணலாமே நறுக்கி அப்படின்ட்டு அதை நான் மேலே வந்து யூஸ் பண்ணேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒயிட் கலரில் நம்மளுக்கு ஒரு பிங்க் கலந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது நம்ம காஞ்ச பிறகு நம்ம அடுத்த நாள் இந்த சோப்பு மோல்டுலேருந்து எடுக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக வந்து நம்மளுக்கு கிரியேட்டிவ்ஸ் ஒர்க்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா நல்லா தெரியும். அப்படின்னா இந்த மாதிரி சோப்பு நம்ம செய்கிறப்ப கூட நம்ம சின்ன சின்ன கிரியேட்டிவ்ஸ் ஒர்க் நம்ம அதில் வந்து நம்ம செய்கிறப்ப நம்மளோட சோப்பு இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாகவே இருக்குங்க. எனக்கு வந்து இந்த சோப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப் சோப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் கலரும் நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. பாருங்கள், இப்போ நான் இந்த மோல்டுலேருந்து இதை நான் வந்து எடுக்கிறேன். நல்லா ஒயிட் கலரில் இருந்தது சோப்பு. ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு வேறு எந்த ஒரு கலருமே நம்ம இதில் நம்ம வந்து ஆட் பண்ணலை. என்னை பொறுத்தவரை இன்றைக்கி நிறைய பேர் வந்து கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது அவங்களோட விருப்பம். ஆனால் நான் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் சோப்பில் வந்து எந்த விதமான கலருமே நான் வந்து யூஸ் பண்ணலை. இயற்கை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்களை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம இயற்கையாக கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம செய்கிறப்ப அது நம்மளுக்கு நேச்சராக என்ன கலர் கொடுத்தாலும் பரவாயில்லைங்க. நேச்சராக நம்ம செய்கிறப்ப அது ஒரு அழகான ஒரு நேச்சர் சோப்பாக தான் இருக்கும் இல்லையா. அதுவும் தேங்காய் எண்ணெயில் செய்கிற சோப்பு அப்படிங்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நுரை வரும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து நான் இந்த சோப்பு மோல்டுலேருந்து இந்த சோப்பு எடுக்கிறப்ப எனக்கு அவ்வளோ அழகாக வந்திருந்தது. எப்பயுமே இந்த சோப்பு மோல்டில் ஊற்றுறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. அந்த சோப்பு நம்ம சரியாக மிக்சிங் பண்ணலை அப்படின்னா அந்த சோப்பு வந்து நம்மளுக்கு மோல்டில் ஊற்றுறப்பே நம்மளுக்கு
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து சரியான மிக்சிங் வந்து பண்ணலை, அதாவது சரியான கலவைகள் வந்து நம்ம வந்து கலக்கலை, ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தவறுகள் வந்து ஏற்படுறது அப்படிங்கிறது சகஜம்தான். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சரியான ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டான இந்த சோப்பு அளவுகள்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி செய்கிறப்போ சோப்பு அவ்வளோ அழகாக வரும். கண்டிப்பாக பொறுமை மட்டும் இல்லை, நல்ல ஒரு முயற்சியும் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸாக நம்மளால் வந்து காண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? ஒயிட் கலரில் இருக்குது, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா நம்ம வேறு எந்த கலருமே நம்ம இதில் வந்து சேர்க்கலை, வெறும் சோத்துக்கத்தாழை ஜெல்லு மட்டும்தான். அது வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா? அதை நம்ம இதில் சேர்த்துருக்கனால சோப்பு இன்னும் நம்மளுக்கு ஒயிட் கலரில் அழகாக இருக்குது. அதோட இந்த பிங்க் கலர் பாருங்கள், அது கலந்தோன்னே இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. அந்த பிங்க் கலர் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சோப்பையும் நம்ம மோல்டுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க அளவுகள்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நான் கண்டிப்பாங்க உங்களுக்கு நான் அளவுகள்லாம் நான் போக போக வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த சோப் வந்துட்டு நம்ம ஒரு சோப் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் உங்களோட நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதில் நான் உங்களுக்கு அளவுகள்லாம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, என்னோடய சேனலில் இனிமேல் ஸ்டிச்சிங்கும் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டிச்சிங் சேனல் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சோப் மேக்கிங்கே அதோடு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த சோப் மேக்கிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோ ரெண்டுமே தொடர்ந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோஸை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.